Very happy evening, friends. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How was your day? It went well. Thinking that it went really well. Let's start today's session. போன கிளாஸ்ல 8th இங்கிலீஷ்ல யூனிட் 4 போயம் A Thing of Beauty. இந்த போயனுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் போன கிளாஸ்ல கொடுத்திருப்பேன். This is a poem which is for memorization. 5 marks questionக்கு நமக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். So please memorize it as quickly as possible. This poem is written by John Keats. Before we look into this poem in depth, as usual, we shall update ourselves with information that is pertaining to happenings in India. ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். தற்போதைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? Who is the current vice president of India? Any idea? தெரியுமா? ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. வெரி குட். You are very much updated. ஜக்தீப் தன்கர். ஜக்தீப் தன்கர் அவர் தான் நம்ம நாட்டினுடைய current vice president. Jagdeep Dhankar. I hope you are making note of it somewhere. எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். Whatever the information that you are getting. எந்த ஒரு புது விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுதாலும் அது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நோட் டவுன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நம்ம காமிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறோங்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம இன்னொருத்தருக்கு கூட சொல்லலாம். உங்களுடைய நண்பருக்கு கூட நீங்க தெரிவிக்கலாம். How many union territories are there in India? The number of union territories in India are 8. 8 union territories இருக்கு. எதெல்லாம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர், சண்டிகர், டெமன் டியூ, தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி, லக்ஷத்வீப், புதுச்சேரி, அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், லடாக் அண்ட் டெல்லி. இதெல்லாம் தான் நம்ம நாட்டினுடைய 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ டோட்டலி தேர் ஆர் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியாவில் எந்த மாநிலத்தை வந்து ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுறது? State known as Fruit Bowl of India. பிங்க் சிட்டியை வந்து ஜெய்ப்பூர் அழைப்பாங்கன்னு சொன்னேன். சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா வந்து பெங்களூர் சொல்லப்படுறது. அதே மாதிரி ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியா இட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். கரெக்ட். தூங்கா நகரம் மதுரையை சொல்லுவாங்கன்னு. கரெக்ட். அதுவும் சொல்லியிருந்தேன். குட். ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஹிமாச்சல் பிரதேஷை தான் ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்றோம். ஏன்? அதுதான் நிறைய பழங்களை வந்து உற்பத்தி செய்யுது. அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களுக்கு வந்து சப்ளையும் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். அதனாலதான் இதை ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுது. சரியா? ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த சென்டென்ஸ்ல என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமே. ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 8 AM. அவ 8 மணிலேருந்து படிச்சுட்டு இருக்கா. இதுதான் இந்த சென்டென்ஸ்னுடைய அர்த்தம். கரெக்டா? ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 8 AM. கரெக்டா தானே மேம் இருக்கு? என்ன தப்பா இருக்கு இந்த இடத்துல? நம்ம தமிழ அர்த்தம் புரிஞ்சுக்கிறத சரியா இருக்கும். ஆங்கிலத்துல அதை எழுதும் பொழுது அதுல வந்து ஒரு சிறு வித்தியாசம் இருக்கு, மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம் தெரியுமா? இங்க இந்த ஃபாருங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காங்க இல்லையா? இந்த ஃபாருங்கிற வார்த்தை வந்து ஒரு தவறுதலான ப்ரெப்போசிஷன் இந்த இடத்துல. ஏன் ஃபார் உபயோகிக்க கூடாது? எப்பயிலேருந்து படிக்கிறேன், பாயிண்ட் ஆஃப் டைம் நான் சொல்றேன் அப்படின்னா அப்ப சின்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். எத்தனை மணி நேரமா ஒரு வேலையானது நடைபெறுது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஃபாருங்கிறத நான் சொல்லலாம். அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல ஃபாரை யூஸ் பண்ணி நான் எப்படி சொல்ல முடியும்? ஷி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் ஃபார் மோர் தென் 8 hours. 8 மணி நேரத்துக்கு மேல அவ படிச்சுட்டு இருக்கா. 8 மணி நேரம் டியூரேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஃபார். எப்பயிலேருந்து காத்தாலேருந்து படிச்சுட்டு இருக்கா, நேத்தி ராத்திரிலேருந்து படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லனா சின்ஸ் எஸ்டர்டே நைட், சின்ஸ் மார்னிங் இப்படிதான் சொல்லணும். ஸோ டியூரேஷன் வரும்பொழுது ஃபார், பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்பொழுது சின்ஸ். சரியா? இதுதான் இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக். இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னா ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 8 AM. இந்த வாக்கியத்துல ஃபாருங்கிற வார்த்தைக்கு பதிலாக சின்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஓகே. ஸோ 4 questions in the last one pertaining to English சம்பந்தப்பட்டது. மீதி 3 நம்ம நாட்டின் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஸோ அப்டேட் ஆயிருப்பீங்கன்னு நம்புறேன். And you would have made note of it as well.
இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. as and when you are getting new facts, புது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு நோட் புக்கை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து எழுதி வச்சுக்கோங்க. so that you don't forget it. மறக்க மாட்டீங்க அவ்வளோ எளிமையும். ரைட், போயம்குள்ள போவோமா? பிஃபோர் தட் a small quote, your effort your reward. உங்களுடைய முயற்சி உங்களுக்கான அதை வந்து பரிசு அது கொடுக்கும். ஏன் நீங்க என்ன ஒரு சிறு முயற்சியை போடுறீங்களோ அதுக்கான பலன் தான் நீங்க அனுபவிப்பீங்க. மற்றவங்க போடுறதுக்காகலாம் நீங்க அனுபவிப்பீங்களா என்ன? கிடையாது. உங்களோட முயற்சிக்கான ரிவார்டு தான் you are going to earn. Fine, we'll start with today's poem. We'll start with the poem A Thing of Beauty. இயற்கையினுடைய அழகு அது எப்போதுமே மறைஞ்சு போகாது. ஒவ்வொரு நாளுமே அது அதிகரிச்சுன்னு தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அது குறையாது. அதுதான் இந்த போயத்தோடைய தீம். ஜான் கீட்ஸுங்கிறவர் ரொம்ப அழகா ஒவ்வொரு வரிகள்லையுமே சொல்லியிருப்பார். நிறைய புது வார்த்தைகள்லாம் இந்த போயம்ல நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கான அர்த்தம் என்னங்கிறதையும் நம்ம தமிழையும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆங்கிலத்துல அதுக்கான அர்த்தம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். சரியா? முதல்ல வாசிச்சு பார்ப்போமே. ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாவா பார்ப்போம். A thing of beauty is a joy forever. Its loveliness increases, it will never pass into nothingness. இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டான்ஸாவை கன்சிடர் பண்ணலாம் மீனிங்க்கு. A thing of beauty is a joy forever. ஒரு விஷயத்தினோட அழகுங்கிறது எப்போதுமே நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அதோடைய சந்தோஷம் வந்து எப்போதுமே உள்ளது, நிரந்தரமானது. ஃபார் எவர்னா என்ன? நிரந்தரமானது, தற்காலிகமான விஷயம் கிடையாது. எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் a joy forever. இட்ஸ் லவ்லினஸ், அதனுடைய அற்புதம் எப்போதுமே அதோட அழகு எப்போதுமே அதிகரிச்சுன்னு தான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் மறைஞ்சு போகாது, ஒருபோதும் ஒண்ணுமே இல்லாம போகாது. அதுதான் இந்த 2 லைனுக்கான அர்த்தம். இதை இங்கிலீஷ்ல மீனிங்கா பாக்குறோம்னா, the poet says that the beauty stays forever. Which beauty? Beauty pertaining to beauty of nature. It never fades away. ஒருபோதும் மறைஞ்சு போகாது. ஃபேட்ஸ்னா என்ன? மறைஞ்சு போறது. rather it increases with passing time. நேரம் கடந்து போக போக, நாட்கள் போக போக அதனுடைய அழகு வந்து அதிகமாயிட்டு தான் போகுமே தவிர ஒருபோதும் இயற்கையினோட அழகு வந்து மறைஞ்சு போகவே போகாது. அதுதான் போயட் இந்த 2 வரிகள்ல அழகா சொல்லியிருக்க. இந்த 2 லைன்ல அழகா சொல்லியிருக்க. ஸோ போயட் சேஸ் பியூட்டி ஸ்டேஸ் ஃபார் எவர். எப்போதுமே நிரந்தரமானது. ஃபார் எவர்னா என்ன? நிரந்தரமானது. ஒருபோதும் அது மறைஞ்சு போகாது. ஃபேட்ஸ் அப்படின்னா மறைஞ்சு போறது. ஓகேயா? புரிஞ்சுதா? அடுத்த செட் ஆஃப் லைன்ஸ் பார்ப்போமா? ஷூர். தேங்க் யூ. A bird quiet for us and a sleep full of dreams and health wide breathing. What will keep a bird quiet for us and a sleep full of dreams and health and quiet breathing. இந்த அழகுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? பியூட்டி இஸ் லைக் அ பியூட்டிஃபுல் ஷேடி ட்ரீ. ஒரு அழகான நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போல. பியூட்டி இஸ் லைக் அ பியூட்டிஃபுல் ஷேடி ட்ரீ under whose shade all the creatures that can sleep peacefully and enjoy good health. அந்த இயற்கையில இருக்கக்கூடிய இந்த மரங்கள், அந்த மரத்துல இருந்து இருக்கக்கூடிய நிழல், அந்த நிழல்ல வந்து நம்ம தான் தஞ்சம் அடையிறோம்னு பார்த்தோம்னா கிடையாது. எத்தனையோ சிறு சிறு விலங்குகள் இருக்குங்க. ஒரு எறும்புல இருந்து இயற்கையை சார்ந்துதான் இருக்கு. கரெக்டா? அதுவுமே வந்து இயற்கையினுடைய நிழல்ல வந்து அதோடைய ஆஹ் அழகை வந்து ரசிக்குது. அந்த நிழல்லையும் வந்து நிம்மதியா தூங்குது. இட் கேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, இட் கேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அண்ட் என்ஜாய் குட் ஹெல்த். ஒரு நல்ல உடல் நலத்தையும் பாதுகாக்க முடியுது இந்த சிறு விலங்குகளுக்குமே. ஸோ பியூட்டி இஸ் லைக் அ பியூட்டிஃபுல் ஷேடி ட்ரீ. இந்த அழகுங்கிறது எப்படிப்பட்டது? இந்த ஒரு நிழல் போல. அந்த நிழல் வந்து எல்லா சிறு விலங்குகளுக்குமே வந்து ஒரு தஞ்சம் அடையறதுக்கு உதவிகரமா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த போயட்டினுடைய எண்ணம். அதுதான் அர்த்தமா இந்த 2 லைன்ல கொடுக்குறது. ஓகே, யூ கேன் மேக் நோட் ஆஃப் இட். நீங்க உங்கள்கிட்ட புத்தகம் வந்ததுன்னா அந்த புத்தகத்துல சைமல்டேனியஸா அந்த லைன்ஸ் பக்கத்துலயே நீங்க எழுதிக்கலாம். ஷேடினா என்னன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க. ஷேடினா நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். ஷேடி ட்ரீனா ஒரு நிழல்.
ஓகே. இத பார்த்தோன்னா இந்த படத்துல ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பூனை. இந்த இடத்துல ஏன் இந்த படம் இருக்குன்னா, எந்த விதமான விலங்குகளா இருந்தாலும் சரி, ஒரு சிறு விலங்குகளுமே நிழல் மரத்தினுடைய நிழல்ல தஞ்சம் அடையுது. அதுல நிம்மதியா உறக்கம் காண்றது அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும். Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. ஒவ்வொரு நாளுமே இயற்கையினுடைய அழகு அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. நம்ம இன்னும் வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தையே இயற்கை நமக்கு ஒவ்வொரு நாளுமே குடுத்துட்டே தான் இருக்கு. எவ்ரி டே இட் இஸ் த பியூட்டி விச் ஃபில்ஸ் அஸ் வித் ஸ்பிரிட் டு லிவ். நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இயற்கையுடைய பங்கு அதிகமா இருக்கு. The beauty builds the desire in us to live and bind us to the earth. ஃபிளாரி பேண்ட்னா ஒரு மலர் வளையம் போல. எப்படி ஒரு மலர் வளையம் ஒரு கோர்வையா ஒரு பூக்களால சேர்க்கப்பட்டு ஒரு பேண்ட் மாதிரி இருக்கோ, அதே போலதான் நம்மள இயற்கையோட ஒண்ணா ஆக்கிறதுக்கு இயற்கையே ஒரு பெரும் காரணமா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே புது விஷயங்களை கத்துக்கிறோம். இயற்கையோட ஒன்றிணைஞ்சிருக்கணுங்கிறதுக்கு இயற்கையே ஒரு முன்னுதாரணமா இருக்கு. நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கு. இட் gives us it is the spirit to live. வாழறதுக்கான ஒரு பெரும் காரணமாவே இந்த இயற்கை நமக்கு இருக்கு. அடுத்த செட் ஆஃப் லைன்ஸ் பார்க்கலாமா? எவ்ரி மாரோனா அடுத்தடுத்த நாள், ஒவ்வொரு நாளுமே டுமாரோங்கிறோம் இல்லையா? இங்க மாரோங்கிறது அடுத்தடுத்த நாள். குட். ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. இது ஒரு புது விஷயம் இருக்கு. வெரி நைஸ். ஒவ்வொரு நாளுமே இதுதான் அதுக்கான அர்த்தம். Some shape of beauty moves away. Some shape of beauty moves away the pall from our dark spirits, such the sun, the moon. You consider the lines until over here. Some shape of beauty moves away the pall from our dark spirits, such the sun, the moon. அடுத்த செட் ஆஃப் மீனிங்க்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். The beauty which is created by God removes the sadness from our hearts. கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்களை இயற்கை நம்மளுடைய மனசுல இருந்து நீக்கிடுது. The beauty which is created by God. எந்த அழகு? கடவுளால வடிவமைக்கப்பட்ட அந்த அழகு நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு பெரும் உதவிகரமா இருக்கு. So the beauty which is created by God, it removes the sadness from our hearts. அதுதான் இந்த டார்க் ஸ்பிரிட்ஸ், தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அதுதான் இங்க டார்க் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லப்படுறது. சரியா? இந்த அர்த்தம் எந்த லைனுக்கானது? Some shape of beauty moves away the pall from our dark spirits. From our dark spirits நம்மளுடைய மனதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு பெரும் உதவிகரமா இருக்கு இயற்கையினுடைய அழகு. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for simple sheep. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for simple sheep. So the beautiful things, எதெல்லாம் அழகா இருக்குன்னு இந்த இலக்கியல சொல்றாரு இவரு. அழகான விஷயங்களை பார்த்தோம்னா சூரியன், நிலாவா இருக்கட்டும், புது மரங்கள், பழைய மரங்கள், எதுவா இருந்தாலும் சரி, they are like a blessing bestowed. நமக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம். blessing bestowedனா ஆசீர்வாதம் பண்றாங்க. they are blessing usனா blessing bestowed, நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு blessing, ஆசீர்வாதம். So the beautiful things, what are all the beautiful things? எதெல்லாம் அழகான விஷயங்கள்? சூரியன், சந்திரன், பழைய மரங்கள், புது மரங்களா இருக்கட்டும், இளம் மரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இயற்கை கடவுள் இயற்கைக்கு ஒரு ஆசீர்வதிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். They provide us with shade and coolness. They are boon to us. boonனா என்ன? வரம்.
பூன்னா என்ன? வரம்னு அர்த்தம். அது வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது? நிழலை கொடுக்குறது. அது மட்டும் இல்லாம ஒரு குளுமைத்தன்மையும் கொடுக்குறது. they provide us with shade and coolness. அது எப்போதுமே நமக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமா தான் இருக்கு இயற்கை. கடவுளால அமைக்கப்பட்ட இந்த இயற்கை, இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடியதா தான் இருக்கு. அதுலேருந்து நம்ம நிறைய பலன் அடையிறோம். அதுலேருந்து வரக்கூடிய நிழலா இருக்கட்டும், இந்த ஒரு குளிர்தன்மை, இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெரும் வரம் அப்படிங்கிறது தான் போயட்னுடைய அர்த்தம். இந்த 2 லைன்ஸ்ல எடுத்துட்டோம்னா, such the sun, the moon, trees old, young, sprouting a shady boon, sprouting a shady boon for simple sheep. எந்த ஒரு சிறு விலங்குகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது நன்மை அளிக்கும் விதமா தான் இயற்கையானது இருக்கு. கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இயற்கையானது எல்லாருக்குமே, ஒரு சிறிய விலங்கா இருக்கட்டும், எந்த பெரிய நபரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அது சமமா தான் நம்மள பாத்துக்கிறது. ஒவ்வொருத்தருமே நம்ம இயற்கையில இருந்து பலனடைகிறோம். கரெக்டா? And such are daffodils with a green world they live in and clear rills. Rillsனா என்ன தெரியுமா? ஓடை. ரில்ஸ்னா ஓடை. சிற்றாறு, அது இன்னொரு வார்த்தை. ரில்ஸ்னா என்ன? ஓடைன்னு சொல்லலாம். சிற்றாறு. that for themselves a cooling covert make against the hot season the mid forest break. Once again I'll read. மறுபடியும் இன்னொரு தடவை படிக்கிறேன். And such are daffodils with a green world they live in, and the cleared rills that for themselves a cooling covert make against the hot season the mid forest break. ஸோ டேஃபடில்ஸ் ஆர் ஆல்சோ பியூட்டிஃபுல் வித் எ கிரீன் வேர்ட். ரொம்ப அழகா இருக்குதா இந்த டேஃபடில் மலர்கள்? அதுவுமே அந்த பச்சை பச்சை பசேன்னு இந்த இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ரொம்ப அழகா தான் அதோடைய தோற்றமானது இருக்கு. த கிளியர் ஸ்ட்ரீம் கூல்ஸ் த லாங் ஹாட் சம்மர். இந்த சிற்றார்களா இருக்கட்டும், இந்த ஓடையா இருக்கட்டும், இந்த வெயில் நாள்ல இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தையா இருக்கட்டும், புழுக்கத்தையும் குறைக்கிறதுக்கு பெரும் உதவிகரமா இருக்கு. த கிளியர் ஸ்ட்ரீம் தெளிவா இருக்கும் இல்லையா? இட் வில் பி வெரி கிளியர். த கிளியர் ஸ்ட்ரீம் இட் கூல்ஸ் த லாங் ஹாட் சம்மர். நம்மளே வந்து ஊர் பக்கம் போனோம்னா, எங்கேயாவது ஒரு ஆறு ஆத்தங்கரை இருக்குன்னா அங்க போய் குளிக்கணும்னு விருப்பப்படுவோம் இல்லையா? வெயில் நாட்கள்ல we feel very cool, and that too in this hot summer season we want to cool ourselves. நம்மளை குளுமைப்படுத்திக்கணுங்கிறதா எண்ணமா இருக்கும். அதனால இந்த சிற்றாறு ஆறுகள்லாம் தேடி போவோம். ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய வரந்தான். Clear stream cools the long hot summer. I'm waiting for a few seconds for you to make note of it. எழுதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் few seconds வெயிட் பண்றேன். பதினாலுலேருந்து 17வது லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய அர்த்தத்தை இப்பதான் நம்ம கடைசியா இந்த ஸ்டான்ஸாவுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். Fine. Gains the mid-forest break, rich with a sprinkling of fair musk rose blooms, an endless fountain of immortal drink, pouring unto us from the heavens brink. The mid-forest break, rich with a sprinkling of fair musk rose blooms, an endless fountain of immortal drink. வானம் அழியவே அழியாத ஒரு விஷயம், அதுதான் இம்மார்டல்னு சொல்லுவோம். அழிவில்லாதது, அதுதான் இம்மார்டல். An endless fountain of immortal drink, அமிர்தம், pouring unto us from heaven's brink. என்ன அர்த்தம் தெரியுமா? The poet further carries on with the description of the more beautiful things present on the earth, such as the beautiful musk roses with a nice fragrance. The poet வந்து இந்த ஸ்டான்ஸால வந்து
இயற்கையில இருக்கக்கூடிய கூடுதலான அழகான விஷயங்கள் இந்த பூமியில என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்றாரு. அதுல வந்து ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு அவர் சொல்றாருன்னா, இந்த மஸ்க் ரோசஸ். இந்த பட்டன் ரோஸ் பார்த்திருப்போம், பன்னீர் ரோஸ் பார்த்திருப்போம். அதே மாரி மஸ்க் ரோஸ் அதனுடைய படம் தான் இது. வலது பக்கத்துல பார்க்கிறது. அதனுடைய நறுமணம். ஃப்ராக்ரன்ஸ்னா என்ன? நறுமணம். அதிலேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல நறுமணம் சூழ்ந்திருக்கு. இட் டெஃபினெட்லி சேஞ்சஸ் ஆர் மூட். நம்மளுடைய எண்ணத்தையே அது மாத்தக்கூடிய ஒரு ரகமா இருக்கு. ஸோ ஹி சேஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் திங்ஸ் தட் இஸ் பிரசன்ட் ஆன் தி எர்த். அதுல ஒரு விஷயம் தான் இந்த மஸ்க் ரோசஸ் தட் இஸ் ஹேவிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃப்ராக்ரன்ஸ். ரொம்ப அருமையான ஒரு நறுமணம் இந்த மஸ்க் ரோசஸ்ல இருக்கு. அடுத்தபடியா அடுத்த லைனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம பார்ப்போம். These things are the gifts from God for all of us. கடவுள்ல இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் பொக்கிஷமான விஷயம். பெரும் பரிசு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். They are like nectar, அமிர்தம். கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அமிர்தம் தான் இது. They are like nectar given by God to us. An endless fountain of immortal drinkங்கிற லைன் இருக்கு இல்லையா? அந்த லைனுக்கான அர்த்தம் தான் அது. These things are the gifts from God. கடவுள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு தான் நம்ம எல்லாருக்குமே. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அமிர்தம். கடவுளால நமக்கு கொடுக்கப்பட்ட அமிர்தம். எது? இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள், இயற்கையிலேருந்து நமக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து கடவுள்கிட்டேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கிஷம் நமக்கு. These are the beauties which are immortal. அழிவில்லாத ஒரு விஷயம். And they give us reason to live on this earth despite so many sorrows in our life. நம்ம லைஃப்ல எப்போதுமே சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. There are a lot of days wherein it is filled with sorrows and sadness. நிறைய நாட்கள் நிறைய சோகமான விஷயங்கள். ஒவ்வொரு நாளுமே வந்து சந்தோஷமா தான் நம்ம கடந்து போவோம்னா கிடையாது. ஆனா இது எல்லாத்தையுமே சுலபமா கடந்து போறதுக்கு இயற்கை வந்து ஒரு பெரும் உதவியா இருக்கு. ஒரு பக்க துணையா நமக்கு இருக்கு. இது இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இட்ஸ் அ இம்மார்டல் ட்ரிங்க் டு அஸ். ஒரு அமிர்தம். கடவுளால கடவுள்ட்டேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அமிர்தம். இது எப்போதுமே நிரந்தரமானது தான். நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. ஸோ நம்ம அத ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, எவ்ரி டே இஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் டே. ஒவ்வொரு நாளுமே அழகா தான் இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் ரீசன் டு லிவ். இருக்கணுங்கிறதுக்கு, வாழணுங்கிறதுக்கான காரணம் இயற்கையே நமக்கு கொடுக்கிறது. இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸாவுடைய அர்த்தத்தையே நான் பிரேக்கப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டான்ஸா அதையே வந்து ஒரு பெரிய பேராகிராஃபா காமிக்காம ஸ்பிளிட் பண்ணி நான் மீனிங்க கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த போயத்தினுடைய அர்த்தம் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இயற்கை வந்து எப்போதுமே நமக்கு உறுதுணையா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து நல்லபடியா கடந்து போறதுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கு. நிறைய விஷயங்கள் கடவுளால நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பரிசு. அத அமிர்தமா நம்ம கருதி ஒவ்வொரு நாளுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம எடுத்துட்டு போகணும். அதுவே நம்ம வாழணுங்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசனா இயற்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. ரைட்? இந்த போயத்துல இருக்கக்கூடிய கடினமான வார்த்தைகள், அதுக்கான அர்த்தம். இதோடைய மீனிங் என்ன தமிழ்ல அதையும் பார்த்துடலாம். அதோட அர்த்தம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? போயம் வாசிக்கிறதையே நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு படத்தோட காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். பவட். இந்த லைன் இங்க நம்ம பார்த்தோம். Bad quiet for us and a sleep full of sweet dreams, health and quiet breathing. இயற்கையில இருக்கக்கூடிய இந்த அழகு, மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த நிழல், ஒவ்வொரு சிறு உயிரினங்களுமே அதுல தஞ்சம் அடையுது.
pleasant shady under trees or climbing plants. பவர் அப்படின்னா என்ன? இந்த பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து கொடி போல படர்ந்து இருக்கு. அந்த கீழே பார்த்தோம்னா நிழலா இருக்கு. இஃப் யூ வாக் அண்டர் திஸ் பிளேஸ், இந்த மரத்துக்கு அடியில நம்ம நடந்தோம்னா அவ்வளோ கூலா இருக்கும், ரம்யமா இருக்கும் இல்லையா? அற்புதமா இருக்கும். ஸோ பவர் தமிழ பார்த்தோம்னா ஒரு கொடி படர்ந்த கொடி பந்த சாரி. ரில்ஸ் சிற்றாறுன்னு சொல்லலாம், ஓடைன்னு எடுத்துக்கலாம் அதோடைய அர்த்தத்தை. சிறாறுகள், ஓடை. இட் இஸ் அ கிளியர் ஸ்ட்ரீம். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா தெளிவான ஒரு ஓடை, அதுதான் இட்ஸ் அ கிளியர் ஸ்ட்ரீம். ரில்ஸ்க்கான அர்த்தம் RILLS, ரில்ஸ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா ரில்ஸ்னா என்னன்னு தமிழோட அர்த்தத்தை? ரைட். ரெத்திங் ஒரு வளையமாக அமைத்தல். ரெத்திங். Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. ஒவ்வொரு நாளுமே நமக்கு இந்த இயற்கை வந்து வாழணுங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இட்ஸ் மோட்டிவேஷன் டு us. The beauty it builds us to live and bind us to the earth. அந்த இயற்கையினுடைய அழகே வந்து நம்ம பூமியோடய ஒன்றி வாழணும் அப்படிங்கிறதுக்கான காரணமா இருக்கு. கவர், சரவுண்ட் ஆர் என்சர்க்கிள் சம்திங், இதுதான் ரெத்திங்கான அர்த்தம். மூடப்படுதல், சுற்றி இருப்பதல். என்சர்க்கிள் சம்திங், த ஃபிளாரி பேண்ட், ஒரு வளையம் போல இருக்குல்ல. ஸோ இங்க வளையம்ங்கிறது நம்ம வந்து பூமியோட இந்த நேச்சரோட ஒன்றி வாழணுங்கிறதுக்கான அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும். பால், மூடுதல். டு கவர், கவரிங். கெட்ட எண்ணங்களை வந்து அப்படியே மறைச்சிருது. நம்ம மனதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் வந்து இந்த இயற்கையினுடைய அழகு நம்ம என்ன மனசுல இருக்கக்கூடிய கெட்ட தீய எண்ணங்களை வந்து மூடிடுறது. அந்த சென்ஸ்ல அர்த்தமா எடுத்துக்கணும். ஓகே, கவரிங். ஸ்ப்ரிங்க்லிங். இந்த பார்க்கோ இந்த இடங்கள்லாம் போறோம்னா இந்த நீர் வந்து ஒருத்தருமே வந்து அந்த கார்டனை பராமரிக்கிறதுக்கோ பாதுகாக்க மாட்டாங்க. இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அங்கங்க. அந்த செடிகளுக்கு வந்து அதுவே வந்து தண்ணி தெளிச்சுட்டே இருக்கும். ஒரு மெல்லிய துளிகளில் விழுகிறது, அதுதான் ஸ்ப்ரிங்க்லிங்கான அர்த்தம். ஸ்ப்ரிங்க்லிங், மெல்லிய துளிகளில் விழுகிறது. ஃபாலிங் இன் ஃபைன் டிராப்ஸ். ஃபாலிங் இன் ஃபைன் டிராப்ஸ். Okay. So in today's session, we have understood the meaning of poem, A Thing of Beauty, line by line. கூடிய சீக்கிரமாவே இந்த poem வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. I hope you have understood the meaning of the poem. Next session, இந்த poemல இருக்கக்கூடிய figures of speech எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னையுடைய செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுல நிறைய கேள்விகள் கேட்டீங்க. Very happy to answer you these questions. So இந்த செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். Have a great weekend ahead. அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.